ஜெபம் செய்வோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. அன்பின் பரலோக பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை காணும்படி ஆண்டவர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளிலும் ஆண்டுடைய பாதத்திலே புது கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். புது கிருபைகளினால் நிரப்புவீராக, புது பலத்தினால் நிரப்புவீராக. இந்த நாளின்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்தைகளை அனுப்புவீராக. இந்த நாளின் தியானத்தில் எங்களோடு கூட பேசும் வர தலைப்பட்டு ஒருவரையும் கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 493வது பாடலை பாடுவோம். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை. கீதங்களும் கீர்த்தனைகளும் 493வது பாடல். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாகும் மக்களே. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. உன் குருசே ஆசிகெல்லாம் ஊற்றமற்ற ஜீவநதியாம், துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்து மேன்மையாகினேன். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. செந்நிலா கை காணின்று சிந்துதோ துயரோடன்பு, மண்ணாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணி. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன். இந்த பொருளிடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் பலமையும் மகிமையும் என்னென்றைக்கு நிறைவேறின. ஆமென். சங்கீதம் 51 முறை முறையாக நாம் வாசிப்போம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது.
இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி எருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி எருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாவிகளுக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளை பிரியப்படுவேன். அப்பொழுது இந்த பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அப்படி ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதனை கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். காலத்தில் பாடுபட்டு மறைத்த அடக்கி பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மறைத்தவர்கள் இருந்தறினார். பரமுள்ளத்திற்கு ஏறி சர்வவல்ல உள்ள பிதாவாகிய தேவனுடைய மனித வாசத்தை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திற்கு உயிருள்ளோரையும் மறைத்தோரையும் நினைந்து தருவார். விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தம் பாவமளிக்கும் சைரமும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் ஒருவரையும் இயேசுவின் நாமத்தாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் நம்மிலே பெருகட்டும். இந்த நாளிலும் நாம் தொடர் செய்தியாக நானே என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தின இரண்டாவது காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது ஜீவ அப்பம் நானே என்பதை குறித்து நாம் பார்த்தோம். உலகிற்கு தன்னையே வெளிப்படுத்தின ஜீவ அப்பமாக, உயிருள்ள ஒரு ஆகாரமாக, தன் ஆத்மாவை உயிர்ப்பிக்கத்தக்க ஒரு ஜீவ அப்பம் என்று பார்த்தோம். இந்த நாளின் தியானத்திற்காக யோவான் 8வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 6வது அதிகாரத்தில் சொல்லுகிற பொழுது ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். இப்பொழுது யோவான் 8வது அதிகாரத்திலே இந்த 18வது வசனத்திற்கு வருகிற பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களிடத்துல அல்லது அந்த பகுதியில் அவர் சொல்லுகிற பொழுது மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி அவர் சொன்ன ஒரு காரியம், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். நானே ஜீவபம் என்று சொன்ன தேவன் நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் இங்கே சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம். உலகத்திற்கு வெளிச்சம் கொடுக்கும்படி, மீட்பு என்னும் வெளிச்சத்தை கொடுக்கும்படி, ரட்சிப்பு என்கிற ஒளியை கொடுக்கும்படி, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு தெய்வமாக நான் உதித்தேன் என்பதையும் இருக்கிறேன் என்பதையும் அவர் வெளிப்படுத்தினார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று அவருடைய பிறப்பின் செய்தி சொல்லுகிறது. ஆகவே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இங்கே நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி இதோடு கூட தொடர்ச்சியாக 9வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். இதில் நாம் பார்க்கிற பொழுது மற்ற இடங்களிலே நானே என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. நானே என்றால் வேறொருவர் இல்லை என்பது பொருள். நானே என்றால் நான் மட்டும்தான் என்று அர்த்தம். ஆனால் இங்கே நானே என்கிற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அதுதான் முதலில் சொல்லுகிறேன். 8ஆம் வசனம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். இது இயேசு சொன்னார். இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறது? நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அவர் அப்படி நான் என்று சொல்கிற பொழுது இன்னும் பலரை குறிப்பதாக அங்கே நாம் பார்க்கிறோம். இந்த 5ஆம் வசனத்தை பார்க்கிறோம். நான் உலகத்தில் இருக்கையில்
உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற நேரங்களிலே நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். நான் ஆதியிலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தேன். ஆனால் மனிதன் பாவத்தில் இருளில் விழுந்தபடினால் அவனை மீட்கும்படியாக இந்த உலகத்திற்கு ஒளியாய் வந்தேன். ஆனால் மீண்டும் நான் பரலோகத்திற்கு சென்றிருக்கிறேன், மீண்டும் வருவேன். ஆகவே இந்த 3-4 சம்பவங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உலகத்தில் இருக்கிற நேரத்திலே நான் ஒளியாய் இருக்கிறேன் என்பதை அவர் சொன்னார். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்துடைய தொடர்ச்சியான காரியங்கள் தான் இது. இதே இருக்க 17ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். 17-11. நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அப்படி என்றால் நான் உலகத்தில் இருக்கையில் ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னால், இப்பொழுது நான் உலகத்தில் இல்லை என்று இருக்க மாட்டேன் என்று எதையும் சொல்லுகிறார். நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், ஆனால் யார் இருக்கிறார்கள்? இவர்கள் இருக்கிறார்கள். சீஷர்களை குறித்து பேசுகிற பொழுதுதான் இந்த வார்த்தை வருகிறது. சீஷர்களை குறித்து இந்த காரியங்களை எல்லாம் பேசிக்கொண்டு அவர்கள் இடத்துல சொல்லுகிற தம்மை அவர் தெரிந்து கொண்ட அந்த சீஷர்களிடத்தில் தான் சொல்லுகிறார், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்று தன்னுடைய பிதாவை நோக்கி அவர் பரத்தை நோக்கி சொல்லுகிற காரியங்கள் தான் இவைகள். ஆகவே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இயேசு இந்த உலகத்தில் இருந்தார். உலகத்தில் பிறந்து அநேகருக்கு ரட்சிப்பை கொடுத்து, பாவ மன்னிப்பை கொடுத்து, அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து, சரீரத்தில் எவ்வளவோ வியாதியோடு கூட இருந்தவர்களுக்கு சுகம் கொடுத்து, ஒளியாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து காண்பித்து, நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் அவர் பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். அதோடு கூட சொன்னபடி இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்கிற காரியம் நாம் எல்லாரையும் குறிக்கிறது. இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசுவை பின்பற்றுகிற நாம் யாவரும் அவருடைய ஒளியாய் இருக்கிறோம். இயேசுவின் ஒளியாய் இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அழைக்கப்பட்ட நாம் எப்படி நடந்து வருகிறோம் அதை தான் நாம் தியானிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த ஒளியை நமக்குள் தந்திருக்கிறார். இன்னும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 5:4. மற்றும் அந்த தொடர்ச்சியான வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் அந்த காரியங்களிலே பிரசங்கத்திலே அவர் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கலாம். மலை பிரசங்கத்திலே நம்முடைய ஜனங்களை குறித்து, நீங்கள் உலகத்திற்கு 14ஆம் வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் ஒளிதான். இயேசு ஒளியாய் இருந்தவர், இந்த உலகத்தில் இருந்தார், ஆனால் இப்பொழுது பரலோகத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்திற்கு ஒளி வீசும்படி நம்மை அவர் கருவியாய் பயன்படுத்துகிறார். அதைதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். எல்லாரும் நாம் ஒளி வீசும்படி, நாம் எல்லாரும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க, பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை காண்பிக்கிற ஒளியாய், அவர் அண்டை கொண்டு வருகிற, சிலுவை அண்டை கொண்டு வருகிற ஒரு கருவிகளாய் நாம் செயலாற்ற வேண்டும். நாம் ஒளிகளாய் பயன்பட வேண்டும். எல்லாருக்கும் இந்த ஒளி தேவைப்படுகிறது. பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு, சஞ்சலத்தில் இருக்கிறவர்களுக்கு, கட்டுண்டு இருக்கிற ஜனங்களுக்கு, பிணியாளிகளுக்கு, எல்லாருக்கும் இந்த ஒளி தேவைப்படுகிறது. இந்த ஒளியினிடமாய் நாம் இந்த ஜனங்களை கொண்டு வருகிற கருவிகளாய் நாம் பயன்படுத்த வேண்டும். ஆகவேதான் தன்னை ஒளியாய் இங்கே வெளிப்படுத்தினதற்கு பிரகாரமாக இன்று வரையிலே நாம் பார்த்தால் எல்லா ஆராதனைகளிலே, எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களிலும் முக்கியமாக இந்த ஒளி வைக்கப்படுகிறது. ஒளிதான் முதலிலே வைக்கப்படும். வெளிச்சத்தை தான், தீபத்தை தான் முதலாவது வைக்கிறதை பார்க்கலாம். இந்திய கலாச்சாரத்திலே தீப விழாவையும் இந்த அளவில் நாம் அனுசரிக்கிறோம். ஒருவேளை எல்லாரும் பார்க்கிற பொழுது தீப விழா என்று சொல்லி ஒரு நாள் தீபத்தை ஏற்றுகிறதையும், அவர்கள் அந்த வெளிச்சத்தை ஒரு நாள் வழிபடுகிறதையும் இந்திய கலாச்சாரத்திலே எல்லாம் அநேக பின்பற்றி கொண்டு வருகிறார்கள். இது எங்கே சொல்லப்பட்டது, யாருக்கு சொல்லப்பட்டது என்று கேட்டால், முற்பிதாக்கள் இருந்து நாங்கள் அதை தொடர்ச்சியாய் வருகிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் நமக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. யாத்திராகமம் 3ஆவது அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே நாம் பார்க்கிற பொழுது, அங்கே மோசேக்கு முதலாக முச்செடி நடுவிலிருந்து அக்கினி ஜுவாலையாய் தரிசனமான நம்முடைய தேவனை குறித்து அங்கே பார்க்கிறோம். ஆகவே இங்கே தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மோசேக்கு முதலிலே இந்த வனாந்தரத்திலே ஒரே மட்டும் வந்த இந்த மோசேக்கு முன்பதாக முச்செடி வெந்து போகவில்லை, முச்செடி கருகி போகவில்லை, ஆனால் அக்கினி ஜுவாலையாய் ஒளியாய் இருந்தது. யோசேக்கு தெரியும் தன்னுடைய தேவன் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை வழிநடத்தின தேவன் என்று சொல்லி தெரியும். அவர்கள் நடத்தின கடவுள் நம் தேவன் என்று தெரியும். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் தெரியும். ஆனால் என்ன தெரியாது, அவர் ஒளியாய் இருக்கிற தேவன் என்று மோசேக்கு தெரியாது.
முதலிலே தன்னை வெளிப்படுத்தின காரியம் ஒளியா இருக்கிறேன் என்பதை மோசேக்கு இங்கே வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய ஜனத்தினிடத்திற்கு போய் நீ சொல்லு, நான் ஒளியா இருக்கிறேன் என்று சொல்வதுமாக இங்கே மோசேக்கு அங்கே கொடுக்கப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக அவர் புறப்பட்டு போய் இந்த ஜனங்களுக்கு கர்த்தரை குறித்த வெளிச்சத்தையும் அங்கு காண்பிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுள் ஒளியா இருக்கிறார், தேவன் ஒளியா இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் போகிற இடங்களிலே அவர்கள் ஒளி ஏற்றுகிறதை பார்க்கலாம். அவர்கள் எங்கெல்லாம் போகிறார்களோ அங்கு தங்கள் தேவனை வழிபடுகிற இடங்களிலே ஒரு ஒளியை, ஒரு தீபத்தை ஏற்றி வைப்பார்கள். மெழுகுவர்த்தி கண்டுபிடித்தது இந்த யூதர்கள் தான். ஒரு ஒளியை ஏற்றி வைப்பார்கள் நம்முடைய வழிபாட்டு ஸ்தலத்திலே. இந்த ஒளி அவர்களுக்கு ஒரு முக்கியமானதா இருந்தது. காரணம், முச்செடியிலே காணப்பட்ட தேவன் ஒளியாய் தன்னை வெளிப்படுத்தின, இது முற்பிதாக்கு வெளிப்படுத்தின தேவன் கடவுள் ஒளியானவர். இதைதான் அவர்கள் அங்கே அனுசரிக்க வருகிறதை நாம் பார்க்கலாம். எல்லா வழிபாட்டு ஸ்தலங்கள் அவர்கள் போகிற இடங்களிலே மலையின் உச்சியிலே கட்டி அங்கே ஒரு வெளிச்சத்தை, ஒரு தீபத்தை ஏற்றி வைப்பார்கள் யூதர்கள். ஆகவே இந்திய தேசத்திலே பார்த்தால் இங்கு திராவிடர்கள் இருந்தார்கள். இங்கு அங்கே ஒரு சிலைப்பாட்டு வழிபாடோ எந்த ஒரு விதமோ ஒன்றும் கிடையாது. ஆனால் அதற்கு பின்பதாக இவர்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாட்டு ஸ்தலங்களிலே வைக்க நாளடைவிலே பார்க்கிற பொழுது இங்கே திராவிடர்கள் மத்தியிலே இந்த ஒளிக்கு ஒரு வடிவம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். முதலில் அவர்கள் கடவுளை மட்டும்தான் வணங்குவார்கள் ஒழிய சிலைகள் ஒன்றும் கிடையாது. நாளடைவிலே சில அப்படி வந்துதான் இந்திய தேசத்திற்கு வந்துதான் இந்த ஒளிக்கு ஒரு வடிவம் என்று சொல்லி அவர்கள் சிலைகளை வடிப்பித்து கொடுத்தார்கள். அந்த சிலைகளுடைய பாரம்பரியங்கள் தான் இன்றளவிலே தெய்வத்தை குறித்து அங்கே பின்பற்றப்பட்டு வருகிறது. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் தெய்வம் ஒளியானவர், கடவுள் ஒளியானவர் என்று எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். லேவியராகமம் 5வது அதிகாரம் முதல் 10 வசனங்களிலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே ஜனங்கள் பலி செலுத்துவார்கள். வருடத்திற்கு ஒரு முறை அங்கு பலி செலுத்தி ஒளியின் தெய்வத்தை அங்கு வணங்குவார்கள். அந்த நிவாரண பலிகள் எல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, இப்படி எல்லாம் அங்கே பலிகள் வந்து இந்த முதல் 10 வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. இங்கே பார்க்கிற பொழுது வருடத்திற்கு ஒரு முறை பலி செலுத்தி ஒளியின் தெய்வத்தை வணங்குவார்கள். இப்படி நாளடைவிலே பார்த்த ஜனங்கள் தான் ஒளியின் தெய்வத்தை வணங்குவதற்கு பலி செலுத்த வேண்டும் என்கிற இந்த பழக்கமும் வந்தது. இன்றளவிலே கடவுளை வணங்குகிற பொழுது பலி செலுத்துகிற பழக்கங்கள் இருக்கிறது. அங்கே காளைகளை பலியிட்டார்கள். அன்று லேவியராகமத்தை பார்க்கிறோம், காளைகளை அவர்கள் பலியிட்டார்கள். ஆட்டுக்களை, வெள்ளாட்டுகளை பலியிட்டார்கள். இன்றளவில் நாம் பார்க்கிறோம் இதே பலிகள் கடவுள் வணக்கத்திலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் கோழிகளாக இருக்கட்டும், ஆடுகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கள் பலியிட்டு கொண்டு வருகிறார்கள். ஆனால் யார் கண்டு கொடுத்தான் என்று சொன்னால் அவர்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் ஒளியாக இருக்கிறார். அதை மோசேக்கு வெளிப்படுத்தின தேவன் இன்று அந்த ஒளியை நமக்குள் கொடுத்திருக்கிறார். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் கொடுங்கள் என்று சொல்லி நம்மிடத்தில் சொல்லியிருக்கிறார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் முதல் 5 வசனத்திலே அந்த காரியத்தை தான் பார்க்கிறோம். தன்னை வெளிப்படுத்தின தேவன் முச்செடியிலே தன்னை ஒளியாய் அவர் வெளிப்படுத்தினார் என்பதை, இது மோசேக்கு முன்பதை தன்னை காண்பித்தார் என்பதை, கடவுள் ஒளியானவர் என்பதை, இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7:1. இங்கு தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்கிற பொழுது சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிறதும் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வெளிச்சம், ஒரு வெளிச்சம் அக்கினி அந்த வானத்திலிருந்து இறங்கி அந்த பலிகள் எல்லாவற்றையும் அது பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை நிரப்பினது. இந்த அக்கினி அங்கே பட்சிக்கிறது. அங்கே வந்து அந்த அக்கினி வானத்திலிருந்து இறங்கினதும் தேவ மகிமை அங்கு நிரம்புகிறதை பார்க்கிறோம். மீண்டுமாய் தன்னை இங்கே வெளிப்படுத்துகிற காரியங்களை, தன்னை அவர் கிறிஸ்துவாக இந்த ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்துகிற காரியத்தை நாம் பார்க்கலாம். இந்த யாத்திராகமத்தின் புத்தகத்திலே நாம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற பொழுது இந்த ஜனங்களும் கூட கேட்கிறார்கள், தன்னை ஒருவேளை இந்த தெய்வத்தை காண்பிக்கும்படிக்கு அவர் ஒளியாயிருக்கிறதை நாங்களும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி, கடவுளை நாங்களும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி மோசேயின் இடத்துல ஜனங்கள் முறையிடுகிறதையும் அதற்கு பின்புதான் அவர்கள் பார்க்கிற சம்பவத்தையும் நாம் தொடர்ச்சியாய் நாம் பார்க்க முடிகிறது. 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 19:10. போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை துவைத்து
அங்கே பரிசுத்தப்படுத்தும்படி சொல்லுகிறார். தன்னை காண்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் முறையிடுகிறார்கள், கர்த்தரை நாங்கள் காண வேண்டும் என்று. ஆகவே உங்களோடு கூட மாத்திரம்தான் கர்த்தர் பேசுவாரா, எங்களிடத்துல பேச மாட்டாரா என்று சொல்லி கேட்கிற பொழுது கர்த்தர் மோசேயிடத்தில் சொல்லுகிறார், என்னை காணும்படிக்கு ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. ஒளியின் தேவனை காணும்படிக்கு ஜனங்களுக்கு பரிசுத்தம் மிகவும் அவசியம். சிந்தனையிலே பரிசுத்தம், வார்த்தையிலே பரிசுத்தம், செயல்களிலே பரிசுத்தம், அவர்கள் வெளிப்புறங்கள் ஒவ்வொன்றிலும் பரிசுத்தம். இப்படி எல்லா பரிசுத்தத்தோடு தான் தேவனை கண்டுகொள்ள முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்தினால் தான் என்னை நீர் காண முடியும் என்று சொல்லி. ஆகவே பரிசுத்தமான இந்த தேவனை, ஒளியாயிருக்கிற அக்கினியாயிருக்கிற இந்த தேவனை நாம் பரிசுத்தமாய் இருந்தால் மாத்திரமே நாம் அவரை கண்டுகொள்ள முடியும். பரிசுத்தமாய் இருந்தால் மாத்திரமே அவர் நமக்கு வெளிப்படுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆகவே நம்முடைய வேதத்தை குறித்து இங்கே பார்க்கிற பொழுது நம்முடைய வேதமும் பரிசுத்த வேதாகமும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதா என்றால் ஒளி என்று அர்த்தம். சமஸ்கிருதத்திலே வேதா என்றால் ஒளி என்று அர்த்தம். பரிசுத்த ஒளியின் வார்த்தைகள் என்றுதான் நம்முடைய வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியின் தெய்வமாய் இருக்கிற நம்முடைய இயேசுவானவர், அவர் தம்மை ஒளியாய் முச்செடியிலே வெளிப்படுத்தினவர். தேவாலயத்திலே அந்த அக்கினியாய் தன்னை வெளிப்படுத்தின தேவன், இந்த ஜனங்களுக்கு முன்பதாக அக்கினியாய் அங்கே வெளிப்படுத்தின தேவன். ஆகவே நமது இயேசு ஒளியாக இருக்கிறார். இந்த ஒளியை நமக்குள் கொடுத்திருக்கிறார். நாம் அவரை வெளிக்காட்டும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 119 105வது வசனம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். இந்த வார்த்தை எதை குறிக்கிறது? இயேசுவை குறிக்கிறது. வார்த்தையாகிய இயேசுவை குறிக்கிறது. யோவான் சொல்கிறார், அந்த வார்த்தை தேவன் என்று சொல்லி, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லி, இந்த ஜீவ வார்த்தைகள் நம்முடைய பாதைகளுக்கு வெளிச்சம், உலகத்தில் நடக்க வேண்டிய வழிகளுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இதே வெளிச்சம் தான் நாவாய் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நடக்க தெரியாமல் இருக்கிற, இருளில் இருக்கிற, பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தின் வழிகளை காண்பிக்கும்படிக்கு நாம் உலகத்திற்கு ஒளியாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு 17வது அதிகாரம் முதல் 5 வசனங்களிலே நாம் பார்க்கிற பொழுது அங்கே உயர்ந்த மலையின் மேல் அவர் ஏறி மறுரூபம் ஆகிறதை பார்க்கிறோம். இயேசு மறுரூபம் ஆகிறதை இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கலாம். இந்த சீஷர்கள் கூட இருக்கிறார்கள், யாக்கோபு, பேதுரு, இன்னும் அவர் யோவான் கூட இருக்கிறார். 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர் மறுரூபம் ஆகும் பொழுது முகம் சூரியனை போல பிரகாசித்தது. தம்முடைய சீஷர்களுக்கு அவர் பிரத்யட்சமாய் அங்கே காண்பிக்கப்படுகிறார், ஒளியின் தேவனாய். இந்த ஒளியின் தேவனாய் தன்னை நிரூபித்து காண்பிக்கிறார். அந்த ஜனங்கள் பார்க்கும்படிக்கு முகம் சூரியனை போல அங்கு பிரகாசிக்கிறது. ஒளியின் தேவன் என்பதை அங்கு மீண்டுமாய் அந்த ஜனங்கள் மத்தியில் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த சம்பவத்திலே 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அங்கே மோசேயும் எலியாவும் அங்கே அவரோடு கூட பேசுகிறவர்களாக இது சீஷர்களுக்கு காணப்பட்டார்கள். ஒளியாய் தன்னை காண்பித்த தேவன், இங்கு எலியாவும் மோசேயும் வருகிறார். இந்த 2 பேருக்கும் என்ன சம்பந்தம்? 2 பேரும் வெவ்வேறு காலங்களிலே வாழ்ந்தவர்கள். மோசே எலியாவை பார்த்தது கிடையாது, எலியாவுக்கு மோசேயே தெரியாது. 2 பேரும் வெவ்வேறு காலங்களிலே உள்ளவர்கள். வேறு யாராவது வந்திருக்கலாம், ஆபிரகாம் வந்திருக்கலாம், யோசேப்பு, ஈசாக்கு, யாராக வேணும் வந்திருக்கலாம், தீர்க்கதரிசிகள் ஏசாயா வந்திருக்கலாம், யார் வேண்டுமானாலும் வந்திருக்கலாம். ஏன் இந்த மோசேயும் இந்த எலியாவும் வர வேண்டும்? 2 பேரும் அக்கினியை பிரத்யட்சமாய் பார்த்தவர்கள், கர்த்தர் ஒளியாய் இருப்பதை பார்த்தவர்கள். மோசே முட்செடியிலே கர்த்தரை கண்டார், தேவனை, அவர் ஒளியாய் இருக்கிறார் என்று சொல்லி யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் முதலிலே அக்கினியை கண்டவர், வெளிச்சத்தின் தேவனாய் கண்டவர் இந்த மோசே. எலியா அக்கினியின் மூலமாய் அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவர், அக்கினி ஆகிய தேவன் மூலமாய் அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டவர். ஆகவேதான் இந்த 2 பேரும் அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒளியின் தேவனை, அதனை ஒளியாய், அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. ஒளியின் தேவனாய் தன்னை வெளிப்படுத்தினவர், நான் ஒளியா இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவானவர், உலகத்திற்கு நான் ஒளியா இருக்கிறேன், நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், நீங்கள் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறீர்கள் என்று சொல்லி அங்கே வெளிப்படுத்தினார். இந்த காரியம் சீனாய் மலையிலே இங்கு வெளிப்பட்ட காரியம், இந்த மோசேயினுடைய காரியம். தாபோர் மலையிலே நடைபெற்ற காரியம், இந்த சம்பவங்கள். ஆகவே 2 வெவ்வேறான இடங்களில் நடந்தாலும் அவர் தன்னை வெளிப்படுத்தின விதம், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். யோவான் 8வது அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தினுடைய அதுக்கு அடுத்த பகுதி சொல்லுகிறது, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல்
ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அவரை பின்பற்றுகிறவன், இயேசுவை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல், இந்த உலகமாகிய இந்த இருளிலே, பாவ இருளிலே, கஷ்டங்கள், போராட்டங்கள், கவலைகள் என்கிற இந்த இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறதை பார்க்கலாம். உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், அவரை விசுவாசிக்கிறவன், அவரை பின்பற்றுகிறவன் எவனோ அவன் நித்திய ஒளியை, அழியாத ஜீவ ஒளியை அவன் பெற்றுக் கொள்கிறான் என்று அங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே இந்த மேல் வீட்டு அறையிலே 120 பேர் கூடினார்கள். அங்கே 120 பேர் கூடுகிற இந்த தருணத்திலே அவர் அங்கே ஒளியாய் இறங்குகிறதை நாம் பார்க்கலாம். அங்கே ஒருவேளை ஒளி போல அல்ல, அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தது என்று வேதவசனம் சொல்கிறது. 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் மேல் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. தான் அக்கினியாய் இருக்கிற தேவன், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிற தேவன், ஒளியின் தேவன் என்பதை அவர் தாம் மீண்டுமாய் இந்த சீஷர்கள் மீது, அப்போஸ்தலர்கள் மீது அங்கே இறங்குகிற பொழுது அங்கே இதனை வெளிப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். ஒருவேளை அந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலினுடைய சம்பவத்தை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று கிட்டத்தட்ட 500 பேருக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அவர் அங்கே பரலோகத்திற்கு ஏறி போகிற பொழுது கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல் அவரை பார்த்தார்கள். அவர் மீண்டும் வருவேன் என்று சொல்லுகிற காரியங்களை 500 பேருக்கு மேலே கேட்டார்கள். ஆனால் யார் அவரை பின்பற்றினார்கள், யார் இந்த ஒளியை பெற்றுக்கொண்டு பிரகாசித்தார்கள் என்றால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், மேல் வீட்டிலே கூடியிருந்த 120 பேர். ஒருவேளை பல ஆயிரம் பேர் அங்கே அவருடைய செய்திகளை கேட்டார்கள், பல ஆயிரம் பேர் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள், பல ஆயிரம் பேர் அவருடைய அற்புதங்களை கண்டார்கள். ஆனால் அவர்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கவில்லை, தங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டு போனார்கள். ஆனால் யார் இயேசுவை பின்பற்றி காத்திருந்தார்கள் அப்போஸ்தலர்கள், அவர்கள் ஒளியை பெற்றுக் கொண்டார்கள். நாம் ஒளியை பெற்றுக்கொண்டு சகல ஜனங்களுக்கும் அதை வெளிப்படுத்துகிறவர்களை வாழ வேண்டும். பாருங்கள், தேசத்திற்கு எங்கும் புறப்பட்டு போனார்கள். இவர்கள் எல்லா நாடுகளுக்கும் இவர்கள் போக கர்த்தருடைய ஒளியை கொண்டு சென்றார்கள். தோமா நம்முடைய பட்டணத்திற்கு வருகிறார், நம்முடைய தேசத்திற்கு. அவர் ஒளியாகி நம் மத்தியிலே அவர் பணியாற்றுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த ஒளியை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அந்த ஒளியை நமக்குள் தந்திருக்கிறார். சகல ஜனங்களுக்குள், பாவ இருளுக்குள் இருக்கிற ஜனங்களை கிறிஸ்துவின் ஒளியிலே கொண்டு வருகிறதற்குரிய ஒரு ஒளியாய் நாம் இந்த உலகத்தை வாழ வேண்டும். நற்கிரியைகளை செய்கிற ஒளிகளாய் வாழ வேண்டும். சங்கீதம் 104 வசனத்திலே தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். அக்கினி ஜாலை போல அல்ல, அக்கினி ஜாலையாகவே மாற்றுகிறார். தம்முடைய ஊழியக்காரர்கள் அவரை பின்பற்றி இயேசுவினுடைய ஊழியத்தை செய்கிற நம் எல்லாரையும் அவர் அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். உங்களை அவர் ஒளியாய் மாற்றுகிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இதுதான் பார்க்கிறோம். 14ஆம் வசனத்தில் நீங்கள் ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொன்ன தேவன் நேரம் காலை 6 மணி. ஒரு வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரை காரியத்தை வாய்க்கப் பண்ணுவார். சங்கீதம் 37:5. நம்முடைய ஊழியக்காரரை அக்கினியாகவே மாற்ற அவர் விரும்புகிறார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கு மோசே கர்த்தர் சொல்லுகிறார், விடியற் காலத்திலே நீ ஆயத்தமாக்கி சீனாய் மலையில ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஒளியை அவரிடத்தில் காண்பிக்கும்படிக்கு, அவர் தம்முடைய தரிசனத்தை வெளிப்படுத்தும்படிக்கு அவர் அங்கே அழைக்கிறார். ஆனால் அவர் எதை சொல்லுகிறார்? 4ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது கடந்த காலத்தை குறித்து யாத்திராகமம் 4:10 தன்னுடைய பழைய நிலையை குறித்து அவர் அங்கே பேசுகிறார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். இதற்கு முன்பு கர்த்தர் தன்னுடைய திட்டத்திற்கு அழைக்கிற பொழுது சீனாய் மலைக்கு வா, என்னுடைய சமூகத்தில் நில் என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய பழைய நிலையை பார்க்கிறார். நான் எப்படி மோசமான நிலைமையில் இருந்தேன் என்று சொல்லி 34ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிற பொழுது அங்கே அந்த காரியங்களை
காரியங்களை கர்த்தர் அவரோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். தேவ பிரசன்னத்தினாலே அவர் நிறைகிறதையும், அந்த ஒளியினால் நிறைகிற 40 நாள் சீனாய் மலையில் இருக்கிறார். அந்த ஒளி அவருடைய மூடுகிறது. ஒளியா இருக்கிற தேவன் அவரோடு கூட பிரசன்னமாய் இருக்கிறார். 40 நாள் அவர் குடியாமலும் இரவும் அவர் பகலுமாய் உபவாசம் இருக்கிறார். ஒன்றும் புசிக்கவும் இல்லை, ஒன்றும் குடிக்கவும் இல்லை. தேவ ஒளி பிரசன்னம் அவரோடு கூட இருந்ததுனாலே இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் மறந்து போனது. இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம் தேவனோடு கூட அவருக்காய் ஒளி வீசுகிறவர்களாய் இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழ வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்கள் பெரியதாய் தெரியலாம். இந்த உலகத்தின் காரியங்கள் இப்பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆசையாக அல்லது ஒரு மேன்மையாக தெரியும். அந்த உலகத்தின் காரியங்களை ஒதுக்கி விட்டு கர்த்தருக்கு முதலிடத்தை நாம் கொடுக்க வேண்டும். இந்த மோசையை பார்க்கிறோம். முதலில் ஆண்டவர் திட்டத்தை அழைக்கிற பொழுது அவர் தன்னுடைய பின்னால நிலைமையை பார்த்தார். இன்னும் பார்க்கிற அழைத்து கொண்டு போகிற பொழுது அவர்கள் தண்ணீருக்காக கேட்கிற பொழுது அவரை அடிக்க நின்றார்கள். மோசே பயந்தார். இன்னும் உணவுக்காக கேட்கிறார்கள், அவரை அடிக்கிறது போல ஜனங்கள் வந்து நின்றார்கள். இங்கேயா எங்களை அழைத்து வருவீர் என்று மோசே பயந்தார். ஆனால் அதற்கு பின்பதாக பார்க்கிற பொழுது அவர் அக்கினியாய் அங்கே மாறுகிறார். மோசே கர்த்தருடைய வல்லமையால் நிரப்பப்படுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். சங்கீதம் 27வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 27:5. கண்மலை மேல் நம்மை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். இன்னும் 34:5 வசனத்திலே பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு பின்பதாக மோசே கர்த்தரோடு கூட சஞ்சரித்து 40 நாளளவும் அங்கே தங்கியிருக்கிறார். யாத்திராகமம் 34 தொடர்ச்சி 30ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது அங்கே அவர் அங்கு மலையின் மேல், சீனாய் மலையின் மேல் கர்த்தரோடு கூட 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் தங்கி தேவ பிரசன்னத்தினாலே நிறைந்தவராய் அவர் கீழே இறங்கி வருகிறார். பாருங்கள், ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் வர பயந்தார்கள். முதலில் யார் கல்லால் அடிக்க தேடினார்களோ அவனை அடிக்க தேடினார்கள். மோசே பயந்தார். ஆனால் தேவ பிரசன்னம், தேவ ஒளி மோசையை நிரப்பினது. இப்பொழுது மோசையின் முகம் பிரகாசிக்க ஜனங்கள் பயந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள். முதலிலே மோசே தன்னுடைய பழைய நிலையை குறித்து, நான் திக்குவாயும் மந்தநாவும் உள்ளவன், நான் இருமனமாய் உள்ளவன், நான் இந்த ஜனங்களை எப்படி நடத்த முடியும் என்று கேட்டார். ஆனால் தேவ பிரசன்னம், தேவ ஒளி அவரை நிரப்ப ஜனங்கள் அவரை கொண்டு பயந்தார்கள். அவரோடு சேர்வதற்கு பயந்தார்கள். சமீபத்திலே வருவதற்கு பயந்தார்கள். நாம் ஒளியினால் நிரப்பப்படுகிற பொழுது இந்த பிசாசின் கிரிகள் நம்மை நெருங்க பயப்படும், நம்முடைய குடும்பத்தை அணுக அது பயப்படும். ஆகவே ஒளியை தரித்துக் கொள்ளுங்கள், எங்கும் ஒளி வீசுவதற்கு தரித்துக் கொள்ளுங்கள். யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்திலே யோவான் ஸ்நானங்களை குறித்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் 5:35. அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். நீங்களும் சில காலம் அவர் வெளிச்சத்திலே கனிவுற வரலாயிருக்கு. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 20ஆம் அதிகாரத்திலே 18 முதல் அவரும் அதை சொல்லுகிறார். அவன் அக்கினி அபிஷேகத்தினால் நிறைந்ததான் என்று சொல்லி, ஆகவே இந்த பரிசுத்தினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும், அக்கினியினாலே நிறைந்திருக்க வேண்டும். ஆண்டவர் அருளுகிற அந்த ஒளியினாலே நாம் நிறைந்திருக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம். மத்தேயு 5:14. பிறகு நம்முடைய நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி நம்முடைய வெளிச்சம் சகல ஜனங்களுக்கு முன்பதாய் பிரகாசிக்க வேண்டும். நற்கிரியைகளினாலே உங்களால் எந்த அளவுக்கு மற்றவர்களை நேசிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு தாழ்வில் இருக்கிறவர்களை நினைக்க முடியுமோ, துயரப்படுகிறவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, வேதனையில் இருக்கிறவர்களுக்கு, இப்படி எல்லாருக்கும் நாம் உதாரணமாய் கொடுத்து நம் நற்கிரியைகளினாலே ஒளி வீச அழைக்கப்பட்டிருக்கோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்திலே, எபேசியர் 5 விழித்து மரித்தோருக்கு எழுந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அவரிடத்திலிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு சகல ஜனங்களுக்கும், இருளில் இருக்கிற, பாவத்தில் இருக்கிற, கஷ்டத்தில் இருக்கிற, வறுமையில் இருக்கிற, இன்னும் பிசாசின் பிடிகளில் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஒளி வீசுகிற ஜனமாய் நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் நானே என்று சொல்லவில்லை. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் நான் உலகத்தில் நீ இரேன் என்று சொன்னார். ஆனால் நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறார். வரும் அளவும் நாம் இந்த உலகத்திற்கு ஒளி
ஒளியாய் இருந்து அவரை காண்பிக்க வேண்டும். கடைசியாக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 5வது வசனம் முதல் பார்க்கிற பொழுது அங்கே கர்த்தரை குறித்துதான இந்த காரியங்கள் எல்லாம் அங்கே பார்க்கிறோம். அவர் உலகத்திற்கு ஒளியாய் இருந்த அது சகல காரியங்களையும் இந்த சீஷர்கள் அங்கே எங்கும் பிரசங்கித்து கர்த்தருடைய காரியத்தை அங்கு பிரசங்கித்த காரியங்கள் எல்லாம் அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தரை அங்கு வெளிப்படுத்தினதை பார்த்தவர்கள் பல ஆயிரம் பேர். அவர் பரலோகத்திலே செல்லுகிற பொழுது பார்த்தவர் அநேகர். இன்னும் ஒரு உயிர் தெழுத பொழுது தரிசனமானவர் கண்டதை அநேகர். அவருடைய போதனைகளை கேட்டவர்கள் பல ஆயிரம் பேர். மலையில் இருந்தவர்கள் பல ஆயிரம் பேர். ஆனால் அவர்கள் எல்லாரும் ஒளி வீசவில்லை. யார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ இந்த அவருடைய சீஷர்கள் மாத்திரமே, அவருடைய அப்போஸ்தலர்கள் மாத்திரமே அவருடைய ஒளியை ஏற்றுக்கொண்டவர்களாய் எங்கும் அவருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் ஒளியாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் இனி ஒளியாய் இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். இயேசுவின் தாயாராகிய மரியாள் கானா ஊரிலே அங்கே இயேசுவை வெளிப்படுத்துகிறார். அவர் உங்களுக்கு எப்படி காண்பிக்கிறாரோ அதை எப்படி நீங்கள் செய்யுங்கள் என்று ஒளியாய் அது இயேசுவை காண்பிக்கிறார். இந்த ஒளியத்தை தான் நாம் செய்ய வேண்டும். யோவானை குறித்து பார்க்கிறோம். அவர் ஒளியாய் இருந்தார் என்று சொல்லி அங்கே மோசே இடத்துல வெளிப்படுத்தின தேவனை போல, இந்த மரியாளை போல, இன்னும் இதை பார்த்த யோவானை போல நாமும் ஒளி வீசுகிறவர்களாக இந்த உலகத்திற்கு இருப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த வேளைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த இந்த தியானங்களின் பிரகாரமாக உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே நாங்கள் உலகத்திற்கு ஒளியாய் வாழ எங்களையும் அழைத்திருக்கிறேன். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி எங்களிடத்தில் சொல்லியிருக்கிறீர். நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். பரலோகத்திற்கு சென்றிருக்கிற தேவன் மீண்டும் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வருவீர். அதுவரைக்கும் எங்களை இந்த உலகத்திற்கு ஒளியாய் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, முதலிலே தம்மை ஒளியின் தெய்வமாய் வெளிப்படுத்தி மோசேயினிடத்தில் முச்செடி மூலமாய் தன்னை ஒளியாய் இருக்கிற தேவன் என்று காண்பித்தீர். அதற்கு பிறகு ஜனங்களும் கண்கூராய் கண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களும் பரிசுத்த தேவனை, வெளிச்சத்தின் தேவனை கண்டார்கள். பரிசுத்த தேவன், அந்த தேவனை காண்டு கொள்வதற்கு, ஒளியின் தேவனை கண்டுகொள்ள பரிசுத்தம் முக்கியம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த நாட்களிலே ஆண்டவரே, இந்த கல்வாரி நிலையிலே நாங்கள் வருகிறோம். இப்படி பரிசுத்த ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவுங்க. இந்த ஒளியின் தேவனிடத்தில் நாங்கள் சேர வேண்டுமானால் நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சிந்தையிலே பரிசுத்தம், வார்த்தையிலே பரிசுத்தம், செயல்களிலே பரிசுத்தம், எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாய் நாங்கள் வாழ வேண்டும். எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த ஒளியை நாங்கள் பெற்று எங்கும் ஆண்டவரை பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒளியாய் வாழ்ந்து காண்பிக்க கிருபை செய்யுங்க. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, விடுதலை இல்லாமல் கட்டுண்டு கிடக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் இயேசுவின் ஒளியை கொண்டு செல்ல கிருபை தாரும். மருத்துவ வியாதியோடு கூட இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் இயேசுவின் ஒளியை கொண்டு செல்ல எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த உலகத்தில் நாங்கள் ஒளியாய் வாழ்ந்து காண்பிக்க கிருபை செய்யுங்க. நாங்களும் இந்த உலகத்தின் போக்கிலே, இந்த உலகத்தின் இருளுக்குள் சிக்கிக்கொள்ளாதபடி, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாமல் இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்தருளுவீராக. இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய், ஒளி வீசுகிற ஜனமாய், இயேசுவின் ஒளியை கொடுக்கிற ஜனங்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. மோசே இந்த ஒளியை பெற்றுக்கொண்டார். அதுவரைக்கும் பயந்து கொண்டிருந்த மோசே கர்த்தர் ஒளியை பெற்றுக்கொண்ட பின்பதாக அவர் பிரகாசிக்கிறார். ஜனங்கள் கண்டு பயப்படுகிறார்கள். அவ்வளமா எங்களை பிரகாசிப்பீராக. மரியாள் ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்துகிறார். அவர் உங்களுக்கு எப்படி காண்பிக்கிறார் அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே யோவானை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் பரிசுத்தமும் கர்த்தருடைய வெளிச்சத்தை கொண்டிருந்த அவனை பிரகாசித்தான் என்று சொல்லி ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஒளியாய் இந்த உலகத்தில் இருந்த தேவன் எங்களுக்குள் வாசம் பண்ணுவீராக. எங்களுக்குள் இருந்து எங்களை பிரகாசிக்க பண்ணுவீராக. நாங்கள் எல்லா ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாய் ஒளி கொடுக்கிற ஜனங்களை வாழ கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை செய்வீராக. உன்னதமான தேவனுடைய கரங்களிலே எங்களை ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறோம். நிறைய மகிமைப்படும் உம் வெளிச்சம் எங்களுக்குள் எப்போதும் பிரகாசிப்பதாக எங்களை தாழ்த்தி தருகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நிறைய மகிமைப்படும், எங்களை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் விலகாத பிரசன்னமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட இந்த நாளின் பணிகள் ஒவ்வொன்றிலும் கூட எப்போதும் தங்கியிருப்பதாக, ஆமென். இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில். தீர்ப்பு நாள் வரும் முன்னே எங்கள் பாவம் உணர்ந்தே கண்ணீர் சிந்த ஏவுமே நாங்கள் உம்மை காண
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வருவோம். இன்று பெண்களுக்கு சென்ற ஜெப கூடுகை ஆலயத்தை வைத்து நடைபெறும்.